ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, நீங்க ஜெபம் பண்ணணும் மகன். நீ கத்தணும்ப்பா, நீ ஏசப்பான்னு கூப்பிடணும்ப்பா, நீ ஏசப்பான்னு கூப்பிடணும். நான் சொல்றேன், என்னதான் உனக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். நான்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு காரணம் என்னுடைய வறுமை நிறைய இருந்துச்சு. ஆனா நீ நல்லா இருக்கலாம். ஏசப்பா உங்க அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம். ஆனா இயேசு இல்லாம நீ வாழவே முடியாதுடா. பரிசுத்தம் இல்லாம நீ வாழவே முடியாதுடா. கோடி கணக்கா சொத்து இருந்தாலும், அவ்வளவு மரியாதை இருந்தாலும், உனக்குன்னு ஒரு கான்பிடென்ட் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இயேசு உன் கூட இருக்கிறாரு, நீ பரிசுத்தமா வாழ்ற அப்படின்ற அந்த கான்பிடென்ட் இருக்கு பாருங்க. அத பணமோ சொத்தோ எதுவுமே தர முடியாது கண்ணா, எதுவுமே தர முடியாது. அப்போஸ்தலன் பவுலுடைய கையில விரியன் பாம்பு கவி பிடிச்சாலும் பயப்படவே இல்லைல்ல. கோலியாத் இருக்கும்போது பயப்படவே இல்லைல்ல. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம்னா, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் பரிசுத்தமா வாழ்றேன். இந்த தைரியத்தை வேற ஒருத்தருமே தர முடியாது. நீ மட்டும் பரிசுத்தமா வாழ் பாரு, உன் ஜெபமே வித்தியாசமா மாறும். நீ மட்டும் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அவ்வளவு நீ அவ்வளவு தைரியமா இறங்குவ, பரவாயில்ல அப்படின்னு. ஆனா பாவம் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணும். அதனால இன்னைக்கு நான் ஏசப்பாட்ட அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க போகும்போது தனியா போக மாட்டீங்க, உங்களை ஏசப்பா உணர்த்துகிற ஒரு ஆவியானவர். ஆமென். வாலிப தம்பி, மகன், நீ கவனிச்சுக்கோ. நீயா உன்னை கெடுத்துக்காத, ஏதாவது ஒண்ணு சொல்லி கெடுத்துக்காத. நீ கெடுத்துக்காத, நீ சவுல் மாதிரி பண்ணாத. ஏதோ ஒண்ண மனசுல வச்சுட்டு சவுல் வச்சுட்டு அவனையே அவன் வீண் பண்ணிட்டான் பாருங்க, வாழ்க்கையே வீண் பண்ணிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி அடிக்கிறது அப்படிதான். என்னமோ ஒண்ணு அவனே நினைச்சிட்டு, என்னமோ ஒண்ணு அவனே பேசிட்டு, கர்த்தரனை கைவிட்டாரு, ஒன்ன நல்லா வச்சிருக்காரா, இவனை நல்லா வச்சிருக்காரா, அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா, ஏதோ ஒன்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரை குற்றப்படுத்தி என்ன பண்ண போற? இப்ப நீ சாராயம் குடிக்கிறதுனால தண்ணி அடிக்கிறதுனால அப்படி பேசுறதுனால உடனே நீ நல்லவன் ஆயிட்டியா? நான் நல்லா வாழ்ந்துட முடியுமா? இல்ல மகன், இல்ல. உன் லைஃப் தான் ஒண்ணும் இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு முன்னாடி நீ குடிக்கும் போது, சிகரெட் அடிக்கும் போது எல்லாம் பெருமையா பேசுவானுவா, அவ்வளவுதான் உனக்கு கெத்தா இருக்கும். அதிலே நீ அடிமையாயிட்டேனா, அடிமையா ரோட்ல படுத்து கிடந்தேனா, வாந்தி எடுத்தேனா, அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. குடிகாரம் ஒவ்வொருத்தனையும் போய் கேளு, ரோட்ல புடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்கல்ல, அவ்வளவு தண்ணி அடிச்சு படுத்து கிடக்கும், நிம்மதியா தூங்குறான்னு நினைக்கிறோம். தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ட்ரெஸ் அழுக்கா இருக்கிறத பார்த்து, இங்க வாய்க்கால படுத்து கிடக்கிறத பார்த்து அவன் மனசுல ஒரு வேதனை வரும் பாருங்க, அவ்வளவு வேதனையா இருக்கும். சிகரெட் அடிக்கும் போது உனக்கு வேதனை இருக்காது, அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேதனையா இருக்கும். பாவம் செய்யும் போது உனக்கு வேதனையா இருக்காது, முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய வலி உன்னால தாங்கவே முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க தனியா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. மகா, உங்களை கேர்ள்ஸ் தங்கச்சிங்களை பார்த்து அன்பா சொல்றேன், நீ யாரையாவது ஒருத்தரை அவங்க சொல்ற ப்ராமிஸான சில வார்த்தைகளை நீ நம்பிராதப்பா. நீ நம்பி உன் வாழ்க்கை நீ வீணடிச்சிடாத. உன்னை அப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சிருப்பேன், அதை பார்த்துருவேன், இதை பார்த்துருவேன், இதெல்லாம் தேவையே இல்லப்பா, தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கற்பனை இழந்துட்ட அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் உன் மனசாட்சி குத்திட்டே இருக்கும். உன்னுடைய ரகசியங்கள் உன்னோட மட்டும்தான் இருக்கணும். நீ கொஞ்ச காலம் தான் வேதம் சொல்லுது, இளம் வயதின் பக்தி ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 years 7 years தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகிமையா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. இந்த போராட்டம் உங்களுக்கு பெரிய போராட்டமாவே இருக்காது. 6 வருஷம் நீ ஜெயிச்சிட்டேன்னா ஒரு அவார்டை கர்த்தர் உனக்கு தருவாரு. 10 வருஷம் ஜெயிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், அடுத்த படியில கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாரு. யோசேப்பு கண்டிப்பா நான் உயர்த்துவேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணது எப்பன்னு நினைக்கிறீங்க? அவங்க அப்பா வீட்டை விட்டு கிளம்பும் போதா, இல்ல ஆடுகளை அவங்க அண்ணன் தம்பி திருடும் போது திருடாதீங்கன்னு சொல்லும் போதா, இல்ல குழியில கிடக்கும் போதா, இல்ல போத்திபாருடைய வீட்டுல வரும்போதா? ஆண்டவர் யோசேப்ப கண்டிப்பா இந்த தேசத்துல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொன்னது எப்ப தெரியுமா? எப்போ அந்த போத்திபாருடைய மனைவி பாவத்திற்காக வஸ்திரத்தை பிடிக்கும் போது கூட உதறி தள்ளிட்டு என்னைக்கு ஓடுனானோ அன்னைக்கு பரலோகத்துல ஒரு எழுத்து எழுதப்பட்டுச்சு, யோசேப்பு இதே தேசத்துல. அவ்வளவுதான்டா, உன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, உன் பரீட்சை முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் நீ காலடி எடுத்து வைக்கிறது எல்லாமே உயர்வுதான்டா. அன்னைக்கு நான் நம்புறேன் மகன், நீ ஒரு பாவத்தை ஜெயிக்கும் போது பரலோகம் உனக்காக 1000 பேரை எழுதும். மகன், நீ ஒரு வார்த்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பரலோகம் உனக்கு உன் பேரை எழுதும். அதனால எல்லாரும் யாரும் அமைதியா இருக்க கூடாது ஒரு நிமிஷம். நான் நம்புறேன், நீ ஏசப்பா சமூகத்துல அழுறது தப்பே இல்லை. ஜஸ்ட் ஏசப்பாட்ட, சாரி ஏசப்பா, ஐ லவ் யூ ஏசப்பா, நான் உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நான் சாகுற வரைக்கும் எனக்கு ஒரு கிஃப்ட்டை மட்டும் கொடுங்க, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, அந்த உணர்வுள்ள ஆவி மட்டும் என்னை விட்டு போகவே வேண்டாம், அதை மட்டும் எனக்கு தந்துருங்கன்னு கேளுங்க. நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப, நீ எது செஞ்சாலும் நல்லா இருப்ப. ஆண்டவர் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரமா சத்துருடைய கையில ஒப்பு கொடுத்துடவே மாட்டாரு. ஆமென். ஏசப்பாவுக்கு நீ வேணும், நீ நின்னுதாண்டா ஆகணும். நீ ஏன் நிக்க மாட்ட? நீ மட்டும் கர்த்தருக்காக வந்துட்டேன்னு வச்சுக்க, நீ அசையவே மாட்ட. ஏன்னா
ஆண்டவர் உன்னை அவ்வளவு நம்புறாரு. உனக்கிட்ட ஓடுற ரத்தம் அவ்வளவு கர்த்தருடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுறதுனால நீ எங்க போனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ சமாளிச்சு நிப்ப. நீ மட்டும் கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம் கொடு. நான் நம்புறேன் உன்னை கர்த்தர் அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்துறதுக்கு வல்லவர். ஆமென். வேதத்துல ஆண்டவர் ஒரு பவர்ஃபுல்லான 3 லீடர்ஸ், பவர்ஃபுல்லான 3 லீடர்ஸ். அந்த 3 லீடர்ஸ்டையும் ஆண்டவர் 3 விதமான எக்ஸ்பெக்டேஷன், 3 விதமான எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. சோ இத நீங்க நிக்க வச்சு உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இங்க பவர்ஃபுல்லான லீடர்ஸ் நீங்க நிக்கிறீங்க. இங்க நீங்க பவர்ஃபுல்லான லீடர்ஸ். எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு நீங்க சாதாரணமானவங்க. நான் நம்புறேன் உங்க வயசுல நானும் ஒரு நாள் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு நம்பக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இல்ல கர்த்தர் அதுக்கு நேரா கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அதனால நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளை, நீ பவர்ஃபுல் லீடரா மாற போற. நீ பவர்ஃபுல் லீடரா மாற போற. கர்த்தர் உன் மேல ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்காரு. ஹalleluya ஹalleluya. உங்க அம்மா அப்பா கை ஏந்துனாங்க, ஆனா நீங்க கை நீட்டி கொடுக்கறவங்களா கர்த்தர் வச்சிருப்பாரு. உங்க அம்மா அப்பா சம்பளம் வாங்குனாங்க, ஆனா கர்த்தர் உன்னை சம்பளம் கொடுக்கறவளா கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஹalleluya. ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர் பைபிள்ல யார் அப்படின்னு கேட்டா மோசே. எத்தனை லட்சம் பேருக்கு ஆண்டவர் வச்சார்னா 20 lakhs, 20 லட்சம் பேருக்கு ஆண்டவர் அவனை பவர்ஃபுல்லா வச்சாரு. 20 லட்சம் பேருக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் அவனை லீடா வச்சார். சோ அந்த லீடரை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் படைச்சவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. கர்த்தராகிய, நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். அதை நீங்க வேகமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தராகிய நான் அல்லவோ யார்ப்பா அப்படின்னா, அவர் அந்த மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்ன விட்டுருங்க, நான் ஒரு ரொம்ப ஃபெயிலியரான ஒரு பர்சன். நான் ஒன்னும் இனி ஒரு பெருசா சாதிக்கணும்னு நான் நினைக்கல. நான் இப்படியே 40 வருஷமா இங்க உட்கார்ந்துட்டேன். இனி போய் நான் என்னத்த போய் பெருசா வாழ போறேன்? அதனால எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு திக்குவாய், எனக்கு மந்த நாவு, என்னால முடியவே முடியாது. நீ வேற யாரையும் தான் அனுப்புங்க. நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டாக்குனவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. கர்த்தராகிய. இன்னைக்கு இந்த அடுத்த லீடர்ஷிப்புக்கு வரப்போற உங்களை பார்த்து நான் திரும்ப சொல்றேன், உன் மேல ஒரு பெரிய விசேஷித்த அனாயிண்டிங் இருக்குது. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லார காட்டிலும் உன் மேல கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் கர்த்தர் வச்சிருக்காரு. நீ மாறுவ, கர்த்தர் உன்னை மாத்துவாரு, கர்த்தர் உன்னை அழகாக்குவாரு, கர்த்தர் உன்னை டிசைன் பண்ணுவாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பாரு. சோ அடுத்த லீடர்ஷிப்ல இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அப்படின்னா இவரை பயன்படுத்தினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. இந்த காரியத்தை செய்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. இவ்வளவு ஒண்ணும் முடியாதவனை பயன்படுத்தினது யார்? நான் அல்லவோ. பேதுரு படிப்பறிவு இல்லாதவன், அவனுடைய பிரசங்கத்தை கொண்டு 3000 பேரை ரட்சிக்கப்பட்டது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. அவர்களுக்கு அப்படி செய்ய முடியுமானால், அவர்களை அப்படி பயன்படுத்த முடியுமானால், ஒண்ணுமே இல்லாத ஒன்ன கர்த்தரால பயன்படுத்த முடியும். ஒன்ன வெளியே கொண்டு வர முடியும். ஒன்ன சாட்சியா நிறுத்த முடியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா, கர்த்தர் நினைச்சாருன்னா, கர்த்தர். ஆமென். இங்க இருக்கிற வாலிப தம்பியை பார்த்து, தங்கச்சியை பார்த்து நிறைய பேர் ஒருவேளை இன்ஃபீரியரா நீ ஃபீல் பண்ணலாம். அங்கிள் இல்லனா பாஸ்டர் இல்லனா அண்ணன், எனக்கு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு ஹோப்பே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. படிப்பும் ஓட மாட்டேங்குது, நான் பரிசுத்தமாவும் இல்ல. என்ன நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குது. என் எதிர்காலத்தை நினைச்சாலே கஷ்டமா இருக்குது. நான் நல்லா வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சா யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? என்ன நடந்துற போகுது? அவ்வளவுதான் அப்படின்னு யாரெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியரோட உங்க எதிர்காலத்தை குறிச்சு யோசிச்சாலே பெரிய விஷன் எதுவுமே இல்லாம இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்துதான் ஃபர்ஸ்ட் ஏசப்பா பேசுறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர். சத்தமா சொல்லுங்க, யார்? கர்த்தராகிய. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தராகிய நீர் அல்லவோ. கர்த்தராகிய நீர் அல்லவோ. கர்த்தராகிய நீர் அல்லவோ. மகளே, உன்னை அழகுபடுத்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உன்னை அலங்கரிக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உனக்கு வழியை திறக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. உனக்காக ஆண்டவர் என்ன வேணாலும் செய்வாரு. உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா எவ்வளவு எட்டாத உயரத்துல வேணாலும் உயர்த்துவாரு. அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்ல. கைய மேல தட்டி சொல்லு, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நல்ல கைய மேல தட்டி, எஸ் இதோ
ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப். நீங்க கரங்களை தட்டும் போதே கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுறாரு. நீ மட்டும் எனக்கு முன்னாடி நின்னா, நீ மட்டும் எனக்கு முன்னாடி வந்து நின்னா, நான் உன்னை கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களா கொண்டு வந்து நிறுத்துவேன். கோலியாத்தை பார்த்து எத்தனை பேர் வேணாலும் பயப்படலாம், சவுல் பயப்படலாம், சகல இஸ்ரவேலரும் பயப்படலாம். ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. Amen. உங்களுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய முதல் வேர்ட் என்னன்னா, கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அதான் இருக்கணும். உங்க பெட்ரூம்ல நீங்க படுக்க போற இடத்துல ஒட்டி வைக்கணும். உன் மனசுக்குள்ள பிசாசு எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சிட்டே இருப்பான். நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா வர மாட்ட, உன் ஃபேமிலி நல்லா இல்ல, நீ அழகா இல்ல, நீ எல்லாம் எப்படி முன்னேறுவ, இவ்வளவு பெரிய தடுமாற்றத்தோட இருக்கிற, நீ எவ்வளவு மோசமானவன்னு பாஸ்டருக்கு தெரியல, நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த மீட்டிங்கே உனக்கு நடத்தி இருக்க மாட்டாங்க. 1000 பேர் உன்னை குற்றப்படுத்தலாம், 1000 பேர் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லலாம். உன் மனசுக்குள்ள நிமிஷம் நான் ஒண்ணும் இல்லாம போவேன்னு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன் நெற்றியில ஒரு வார்த்தை எழுதுறாரு, கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அந்த பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு, அந்த பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு. மகளே, உன்னை உயர்த்தக்கூடிய பொறுப்பை ஏசப்பா எடுக்கிறாரு. உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய பொறுப்பை அவர் எடுக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். நம்பர் 2 நெக்ஸ்ட் பைபிள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டா எலியா. பெரிய லீடர்ஷிப். சோ அவன் போய் அப்படியே நின்னா அதிர்ற அளவுக்கு பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உடம்பெல்லாம் அப்படியே கீறி கொண்டு பயங்கரமான பேண்ட் மேளத்தை வச்சு அடிச்சு ஐயோ கூப்பிடுறாங்க, வாங்க கடவுளே, வாங்க கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. அப்படியே தென்னாவட்டா போய் அவங்க முன்னாடி நடந்து போய், என்ன உங்க ஆளு தூங்க போனாரா, உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, அவர் வர்றது லேட் ஆகும் போல தெரியுது. அத்தனை பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி நின்னவர் தான் யார் அப்படின்னா தீர்க்கதரிசியாகிய எலியா. மிகப்பெரிய லீடர். ஆனா அந்த லீடரை பார்த்து அந்த லீடர் ஒரு காலத்துல ரொம்ப சோர்ந்து போய் அவ்வளவுதான் என்ன நம்பாதீங்க ஆண்டவரே, வேற யாரையாவது ஒருத்தரை நம்புங்க, நம்ம எல்லாம் இதுக்கு ஷூட்டே ஆக மாட்டோம், நம்ம கதையை முடிச்சு விடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த லீடரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன காரியம். நம்பர் 2, இரண்டாவதாக நீ ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. மகா, கர்த்தர் ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. நம்புறியா? நீ நம்புறியா? நம்புறேன்னா சத்தமா ஆமென் சொல்லு. நீ அழுதுட்டே சொல்லு, நீ கண்ணீரோட ஆமென் சொல்லு, நீ கண்ணீரோட ஆமென் சொல்லு. மற்றதை கர்த்தர் பாத்துக்குவாரு. அவரால செய்ய முடியாத ஒண்ணும் இல்ல. சோ நெக்ஸ்ட் லீடர்ஷிப்புக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து மகன், உன்னை பார்த்து ஆண்டவர் ஒன்னு கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு அந்த பெண்ணிட்ட என்ன வேலை, உனக்கு அந்த பையன்கிட்ட என்ன வேலை, உனக்கு அந்த வீட்டுல என்ன வேலை, உனக்கு அந்த தெருவில் என்ன வேலை, உனக்கு இங்க என்ன காரியம், நீ இந்த இடத்துல உட்காரக்கூடியவனா, நீ இந்த இடத்துல எதுக்கு உட்கார்ற, நீ இவ்வளவு நேரம் இங்க உட்கார்றதுக்கு உனக்கு என்ன வேலை. லீடர்ஷிப்புக்கு ஆயத்தமாக்குற பிள்ளைங்க எந்த இடத்துல நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த டைம் வேல்யூ உள்ளதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேல்யூ இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. அந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல, அந்த வீடு உனக்குரிய வீடு அல்ல, அந்த இடம் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற இடம் அல்ல. ஹalleluya. யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம. மகா, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்தேன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு நோக்கம் இருக்கணும். நீ 5 மினிட்ஸ் ஒருத்தர்கிட்ட ஸ்பெண்ட் பண்றேன்னா அது வேல்யூவா இருக்கணும். இன்னையிலிருந்து தம்பி தங்கச்சி, நீ கண்டிப்பா நீ இப்ப யோசி. நான் என்ன பெருமைக்காக சொல்லல மகன், பெருமைக்காக சொல்லல. நீ என்னுடைய வீட்டுல வந்து பாரு, கிட்டத்தட்ட 300 டைரி பக்கத்துல இருக்கும். இந்த 300 டைரியிலையும் என்னுடைய எதிர்கால விஷனை வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதி இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய விஷனை எழுதி இருக்கிறேன். என்ன ஆண்டவரே அப்படியே ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரா, அந்த பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுட்டே இருக்கும்போது போய் டைரியில போய் எழுதுவேன், ஆண்டவரே இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நாள் இது என்ன நம்புற நாள் வருமானு எழுதுவேன். ஆனா இன்னைக்கு அந்த டைரியை புரட்டி பார்த்தா அத்தனையும் ஒன்னொன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா எல்லாத்தையும் நடத்தி இருக்கிறத என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஸ்பெஷலா தம்பிகளுக்கு நான் சொல்றேன், தம்பிகளுக்கு, டேய் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா போகாதடா, வேணாண்டா. தயவு செய்து உன்னுடைய ஃபியூச்சரை குறித்து கொஞ்சம் யோசிடா.
அவனுக்கு அவன் உன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறவன் அவனுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். உனக்கு யாரா இருக்கா? உனக்கு கத்தரை தவிர யார் மகன் இருக்கா? நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ கொஞ்சமாவது யோசிய. நீ இப்படி பேதையா இருந்து உன்னை உசுப்பேத்தி விட்டு உன்னை தட்டி கொடுத்து அப்படி பெருமை அடிச்ச உடனே நீயும் போய் மயங்கி விழுந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறியே, இப்படி பண்ணிட்டு. இப்ப கூட பாரு, இந்த பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறதுக்கு காத்து கிடப்பானுவான். நீ உனக்கு அவ்வளவு திறந்து கிடக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போய் அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறியே, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? எவ்வளவு தப்பு, எவ்வளவு அசிங்கம். அதுவும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் உட்கார்ந்து இருக்கிற. எதுக்காக உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியாதா? சுத்தி பார்க்கறவங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? நீ போய் கருவாடு வாங்கி கொடுக்கறதும், நீ போய் மீன் வாங்கி கொடுக்கறதும், நீ போய் வெண்டைக்காய் வாங்கி கொடுக்கறதும் என்னடா இது? நீ நீ இந்த வயசுல போய் இப்படி ஒரு இடத்துல போய் நீ உட்கார்ந்தா, ஒரு தெருமுனையில உட்கார்றதுக்கு உனக்கு டைம் வேணாமாடா? உன்னுடைய போனை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறியே, டைம் வேணாம்? கரெக்டா 4 மணி 3 மணி ஆனா அதே இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறியே. உன் மனசாட்சி ஏன்டா இந்த இடத்துல வந்து உட்காரணும்? என் வயசுல இருக்கிறவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே, நான் ஏன் கேவலம் இந்த இடத்துல வந்து உட்காரணும்? ஒரு நாளாவது நீ யோசிச்சற? ஒரு நாள் உன்னை ரொம்ப அன்பா சொல்றேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா நானு. விட்டுறாத, உன் எதிர்காலத்தை வீண் பண்ணிடாத. ஆண்டவர் லீடர்ஷிப்பை பார்த்து நீங்களும் அப்படிதான் மகளே, டெய்லி ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்ற அப்படி காத்து கிடக்கிற அந்த பொறுப்பை நீ ஏன் மக கொண்டு வர்ற? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? நீ படிக்கிற இடத்துல நீ தானே சாட்சியா இருக்கணும். நீ வேலை செய்யற இடத்துல நீ தானே சாட்சியா இருக்கணும். உன்னை பார்த்து 10 பிள்ளைங்க வந்து எப்படி சொல்லணும்? உன்ன மாதிரி இருக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். நீயும் அவங்களோட சேர்ந்தா எப்படி? அவங்களோட சேர்ந்து ஜோக் அடிக்குது, அவங்களோட சேர்ந்து டபுள் மீனிங்ல பேசுறது ஏசப்பா பாக்குறாரா இல்லையா? நீ எவ்வளவு அம்மாவை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, எப்படி உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு? இல்ல 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 இல்ல. நம்பர் 2, லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா கேட்கிற 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன? சத்தமா உனக்கு இங்க என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். உனக்கு இங்க என்ன? சத்தமா உனக்கு இங்க என்ன? உனக்கு இங்க என்ன? சோ உங்களுடைய பெட்ரூம்ல இல்ல நீங்க பாக்குற இடத்துல 2வது பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை? நம்பர் 3, 3வதாக வேதத்துல நான் பார்த்ததுல ஒரு பெரிய லீடரா நான் யாரை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, யோனாவை தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கூட ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த யோனா வந்து ஒரு பிரசங்கத்துல ஊரே என்ன பண்ணிருச்சு? ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ராஜா முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் மொத்த பேரும் உட்கார்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவு தூரமான பவர்ஃபுல்லான பிரசங்கி. 3 நாள் மீனுடைய வயித்துல இருக்கிறான். மீன் பாருங்க முழுங்கல்ல, அப்படியே கொண்டு போய் கக்கிரிச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான மேன். அவ்வளவு பெரிய புயல் நடந்துட்டு இருக்குது, கப்பல் அசையுது, செத்து போற சூழ்நிலை. அப்படி தில்லா நின்று நெஞ்ச தட்டிட்டு தூய் போடியா கடலுக்குள்ள. என்ன தூய் யாராவது சொல்லுவாங்களா? என்ன தூய் போடியா கடலுக்குள்ள? ஏப்பா அத்தனை பேரும் பயப்படுறாங்க. ஆனா அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் மேல தரிசனம் இருக்குது, கண்டிப்பா இவர் கொண்டுதான் போறாரு, நம்மளை சாகடிக்க மாட்டாரு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான லீடர். சோ அந்த லீடர் ஒரு டைம் ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே உட்காரும் போது ஆண்டவர் வந்து அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா உனக்கு கோவம் வருது? ஏப்பா உனக்கு கோவம் வருது? உடனே இந்த லீடர் அவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது அப்படின்னா, ஏசப்பா என்ன கேட்கிறாருன்னா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா? நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா? நீ இந்த மாதிரி இருக்கிறது நல்லதா? நீ இப்படி கோவப்படுறது நல்லதா? நீ இந்த மாதிரி எரிச்சல் அடைகிறது நல்லதா? உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் இப்படி இருக்கிறது நல்லது, நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன். இன்னைக்கு கூட உங்களை நிறைய பேரை ஏசப்பா லீடரா இருந்து தெரிஞ்சிருக்காரு. உங்க நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? அதேதான் அதேதான். நீ நான் இருக்கிறது நல்லதுதான், நீ மாற மாட்டியா? நீ மாற மாட்டியா? நீ வந்து எரிச்சல் இல்ல விட மாட்டியா? நீ இந்த விஷயத்தை விட மாட்டியா? போயா போப்பா, எல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல 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 இல்ல. ஆண்டவர் உங்க மேல இருக்கிற லீடர்ஷிப்பை கத்தர் பயன்படுத்தணும்னு சொன்னா, நீங்க உடனே என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இல்ல, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்க போறது இல்ல, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் இன்னைக்கே விட்டுறேன், இன்னைக்கே விட்டுறேன். சோ இந்த 3 காரியத்தையும் எப்பவும் மனசுல வச்சுங்க. நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, கத்ராய நான் அல்லவோ. நம்பர் 2, 2வது, உனக்கு இங்க என்ன வேலை? நம்பர் 3, 3வது, நீ இப்படியே இருக்கிறது கேட்கல, சத்தமா சொல்லுங்க, நீ இப்படியே இருக்கிறது நல்லது. நீ இப்படி இருக்க மாறித்தான் ஆகணும், மாறித்தான் ஆகணும், விட்டுதான் ஆகணும், நீங்க பின்னாடி வந்துதான் ஆகணும். இது இது உனக்குரிய பாதை அல்ல, இது உனக்குரிய வழி அல்ல. இன்னைக்கு கத்தரும் கையை பிடிச்சி ஒரு யூ டர்ன் பண்ணி நீ வந்துரு, நீ வந்துரு. 10 வருஷத்துக்கு முன்ன பின்னாடி போய் நீ வர்றதுக்கு இன்னைக்கே வந்துருப்பா. கத்தர் உங்களை அலங்கரிக்கிறது கத்தர் வல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா.